ஹாய் ஹலோ தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஜாப் ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட மேனேஜர் லெவலில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. முதல் மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா 70,000 சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இருப்பாளருமே அப்ளை பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது. உங்களுக்கு 58 வயசு வரைக்கும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி வரக்கூடிய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் பற்றி தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போஸ்டிங் கால்ஃபர் பண்ணும்போது இதே மாதிரி நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போது இந்த போஸ்டிங் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திலிருந்து தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. போஸ்டிங் நேம் என்ன ப்ரோ அப்படின்னு பார்த்தோன்னா ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் லெவல் 1 லெவல் 2 இந்த மாதிரி 2 கேட்டகரியில் டோட்டலாக 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் என்ன ப்ரோ, நம்ம என்ன படிச்சிருந்தா அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல பாருங்கள், மாஸ்டர்ஸ் டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மாஸ்டர்ஸ் டிகிரியுமே பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் சயின்ஸு, அதே மாதிரி என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், என்விரான்மெண்டல் பயோடெக்னாலஜி, அதே மாதிரி என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த கோர்ஸு நீங்கள் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ரெலவெண்ட்டாக உங்களுக்கு 5 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ சேலரி பாருங்கள், லெவல் 1 போஸ்டிங்க்கு 70,000 மந்த்லி சேலரியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லெவல் 2 பார்த்தீங்கன்னா 50,000 நமக்கு சேலரியாக சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு எப்படி ப்ரோ அப்ளை பண்ணுறது அப்படின்னா, நம்மளை போஸ்டல் மோடில் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மு. இந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி தான் நம்மளை சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்கள், எல்லாமே பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்மளுடைய நேமு, அப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, ஸோ அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கீழே நம்ம பாயிண்ட் நம்பர் 5 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதில் நம்மளுடைய 10th மார்க் ஷீட்டு. ஸோ அதை பார்த்து அதை அப்படியே நம்ம எழுதணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 12th யூஜி பிஜி அப்படிங்கிறது போயிருக்காங்க. அதே மாதிரி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம டெக்ளரேஷனில் சைன் பண்ணி நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணணும். ஸோ ஒரு ஆஃப்லைன் ஜாபுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அப்ளை வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாடல் வீடியோ எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு என்றைக்கு ப்ரோ லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா February மாதம் 8ஆம் தேதி வரையும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. கேண்டிடேட்டை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நாங்கள் இன்டர்வியூக்கு கூப்பிடுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டேட்டு டைமை நீங்கள் எங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் எல்லா டீட்டெயிலுமே மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணுவாங்க. விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.